வெல்கம் டு டாக்டர் மைத்திலிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் பிரெயின் அண்ட் பிஹேவியர், காக்னிஷன் அண்ட் எமோஷன், ஃபெய்த் அப்படின்ற அந்த கான்செப்டில் சில செய்திகளை நம்ம பார்க்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம், பிள்ளைங்களோட அச்சீவ்மெண்ட், பிள்ளைங்களோட இலக்கு, அதை கோ அண்ட் வெஞ்சர் இன்டு இட் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எல்லாரும் அவங்கள யார் பண்ணுறாங்களோ, ஏர்லி அடோலசன்ஸ், லேட் அடோலசன்ஸ் வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு யாரெல்லாம் எல்டர்ஸோ, யாருக்கெல்லாம் அனுபவங்கள் இருக்கோ அவங்கள கைடு பண்ணலாம். அவங்களோட குறிக்கோளை அடையிறதுக்கு நம்ம எல்லாரும் துணை நிற்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது என்ன ஆகும், இது எல்லாமே பாசிட்டிவ் அப்ரோச்சுக்கு இருக்கும். இதில் அவங்கள தாயோ இல்லை அவங்க தகப்பனாரோ, வீட்டில் இருக்கிற மாமா அத்தை, அதுபோல் ஃபஸ்ட்டு சர்க்கிளில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்னு சொன்னால் அவங்களுக்கு யாருக்கான நெகட்டிவ்ஸ் இருக்குது, அவங்க யாரான குறுக்கு வழியில் போய் மேலுக்கு வந்துட்டாங்க, இது எல்லாம் அந்த குழந்தைகள் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் தானும் அப்படி போகலாமே அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணும். ஆனால் சக்ஸஸ்க்கு எப்போவுமே ஷார்ட்கட் கிடையாது. ஹார்ட் ஒர்க்கும் சின்சியர் அப்ரோச்சும் இருந்தால் தான் சக்ஸஸ்ன்றது நம்மளை அடையும். அப்படி நம்மளை அடையிறதுக்கு இருந்தாலும் நாம் எல்லையை அடையணும். அதாவது சக்ஸஸ்க்கு நம்ம போய் நிற்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளை நோக்கி வெற்றி வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு உழைப்புக்கு குறுக்கு வழி எதுவும் கிடையாது. ஹார்ட் ஒர்க் பண்ணித்தான் ஆகணும், சின்சியராக எஃபர்ட் போடணும் அப்படின்றத மட்டும் பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும், முதல் விஷயம். ரெண்டாவது, எல்லாவற்றையுமே சரியாக தான் புரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு சௌரியமாக இருக்குது அப்படின்றதுக்காக சில செய்திகளை வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் புரிஞ்சிக்கக்கூடாது. எது சரியான அப்ரோச்சோ அந்த அப்ரோச்சை சரியான அளவில் முழு எஃபர்ட், முழு கவனமும் செலுத்தி நம்மளோட முழு உழைப்பையும் போட்டு அதனோட விளைவுகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனால் நம்மளுக்கு முழு உழைப்பை போகிறதுக்கு லேசினஸ் இருக்குது, அப்புறம் சின்சியர் எஃபர்ட் போகிறதுக்கு மனமில்லை அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளோட லேசினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எது ஷார்ட்கட்டோ, பரவாயில்ல இவ்வளோ தான் என்னால் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் பசங்களை நம்ம பார்க்குறோம் இன்றைய சமுதாயத்தில். ஒரு அதே வயசில் இருக்கிற ஆம்பளை பசங்களையும் நம்ம பார்க்குறோம் தான். ஆனால் என்ன ஆகுது, இதனால் நம்மளால் இவ்வளோதான் முடியும்னு சொன்னால் இந்த லிமிடேஷன் என்ன ஆகுது, லிமிடேஷனுக்கு ஒரு லிமிடேஷன் வந்துடுது. அப்போது அப்ரோச் வரல. ஆனால் என்ன ஆகும், இன்ஸ்டட் தெர் ஆர் பீப்புள், தெர் ஆர் இண்டிவிஜுவல்ஸ், தே புட் ஃபோர் தேர் 100% எஃபர்ட், மோர் தென் தட் அப்படின்னா தே ஆர் அட்டைனிங் சர்டன் லெவல் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லும் போது அப்போ இந்த பிள்ளைங்க தான் பண்ணலை, அதனால் நம்மளுக்கு சக்ஸஸ் வரலன்னு நினைக்காம ராதர் தே கெட் இன் டு ஜெலஸ், தே கெட் இன் டு என்வி. அவனுக்கு கொண்டு அதெல்லாம் வருது பார் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, அவன் போட்ட எஃபர்ட், அவன் ஒரு 10 நாள் நைட்டு குறைவான அளவு என்ன பண்ணிருக்கான், தூங்கிட்டு அந்த நேரத்தை அந்த உழைப்பில் செலவு பண்ணியிருக்கான்ல, அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு எஸ் புட் ஃபோர் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எஃபர்ட், ஃபிசிக்கல் எஃபர்ட் போட்டிருப்பான்ல, அது எங்கே போய் சொல்கிறது. அந்த நேரத்தில் நம்ம இந்த கேட்ஜெட்டை வச்சு பார்த்துட்டு இருந்தோம், இந்த இடியட் பாக்ஸ் முன்னாடி நின்றுட்டு இருந்தோம், இல்லாட்டி போனால் 4-5 பேராக சேர்ந்து என்ன கார்னர் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் நின்று பேசிக்கிட்டு இருந்தோம், இல்லாட்டி போனால் வேறு எதான கிரிக்கெட் மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் புட் இன் டு அவர் லைன். நம்ம போகக்கூடிய முன்னேற்ற பாதையில் இது எல்லாம் வந்ததுன்னு சொன்னால் இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட உழைக்கிற நேரம், அதுக்கு எஃபர்ட் போடுற நேரம் குறைஞ்சதுன்னா நம்மளால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியல, அதை அட்டைன் பண்ணவே முடியல. ஸோ அப்போ என்ன இருக்கணும் மனசில், கண் துஞ்சார் பசி நோக்கார் கருமமே கண்ணாயினார் அப்படின்ற தன்னம்பிக்கையில் முழு அளவுக்கு மனசை செலுத்தி நம்மளால் முடியும். தீஸ் திங்ஸ் வி கேன் அட்டைன், தீஸ் ஆர் ஆல் த சிம்பிள் திங்ஸ், இட் கேன் பி ஈஸிலி அட்டைன்ட் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டை வளர்த்துக்கணும். இது அத்தனை வளர்த்துட்டோம், நல்லபடியாக நம்மளோட கோல் அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அந்த நேரத்தில் நம்மளோட பிரெயினில் கிடைக்கிற ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, நம்ம மனசு அதை புரிஞ்சிக்கிற ஒரு விஷயம், அந்த காக்னிடைசிங் தி அச்சீவ்மெண்ட் அப்படின்னு வரும்போது ஒரு 2-3 நாளைக்கு நம்மளுக்கு என்ன ஆகும்னா, நம்மளோட பரேட்டல் லோப் இருக்கே அது ரொம்ப சந்தோஷப்படும். இஃப் இட் இஸ் ரிலேட்டட் டு சவுண்ட். சிலது போனால் இந்த ரோஸ்டோமெரிடியல் கார்டெக்ஸ் இருக்குது, அந்த கார்டெக்ஸில் இருக்கிற என்ன ஆகும்னு கேட்டால் அது ரொம்ப அப்படி பிரிம் பண்ணிகிட்டே இருக்கும், அப்படி சின்னதாக அப்படி டான்ஸிங், ஒரு மெலிதான காற்றில் அந்த ஒரு ஓடையில் எப்படி தண்ணி இப்படி ஆடும் பாருங்கள், அதுபோல் நம்மளோட ரோஸ்டோமெரிடியல் கார்டெக்ஸில் இருக்கிற நியூரல் நெட்வொர்க் இப்படி சந்தோஷத்தில் அப்படி மிதக்கும். அப்போ என்ன ஆகும், நம்மளால் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். அது நம்மளோட இன்னும் வரப்போகிற சில
அச்சீவ்மெண்ட்டுக்கு நம்மளை தயார் பண்ணும். ஓ திஸ் இஸ் பாசிபிள் ஒன்லி, வி கேன் மேக் திங்ஸ் ஹேப்பன் அப்படின்ற ஒரு பெரிய உந்து உணர்வை நம்மளுக்கு தரும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது பாசிட்டிவ் அப்ரோச் மட்டுமே இங்கே இடம். நெகட்டிவ் அப்ரோச் இருக்குதுன்னா யூ ஷுட் எஸ்சூ இட். அதை உங்கள்கிட்டேருந்து விலக்கிட்டு எப்பொழுதும் என்ன தெரியுமா, நேர்மறையான கருத்துக்களும் நேர்மறையான உணர்வுகளை மட்டுமே வளர்த்துக்கணும்னு நான் விரும்பி கேட்டுக்கிறேன். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.